இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முதல் வாசகம் மிக அரிய ஒரு கருத்து நமக்கு சொல்லுகிறது. சாலமன் ராஜா கனவுளை காணுகின்ற மாபெரும் பாக்கியத்தை பெறுகிறார். கடவுள் அவர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் சாலமோன் கேளு. கேட்கிறவர் கடவுளுடைய தூதர். உனக்கு என்ன வேணுமா கேளு, நான் கொடுக்குறேன் சொல்றார். அப்பொழுது எனக்கு நீண்ட ஆயுளை கொடுங்க, இல்லை பெரும் செல்வத்தை கொடுங்க, மற்றவங்களுக்கு அடிமையாகணும், அப்படிப்பட்ட வீரத்தை கொடுங்க என்று அவர் கேட்டிருக்கலாம். இவன் எதனையும் அவர் என்ன பண்றாரு, கேட்கல. அவர் கேட்டது, எனக்கு அறிவை கொடுங்க. இவ்வளோ பெரிய மக்களை கூட்டத்தை எனக்கு ராஜாவை ஆக்கியிருக்கிறீங்க நீங்க. இவ்வளோ பெரிய கூட்டம், இந்த மக்கள் நான் எப்படி நான் காபந்து பண்ணுவேன், எப்படி வழி நடத்துவேன் நான். எனவே என்ன பண்ணுங்க, சிறந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க என்று ஞானத்தை சாலமன் ராஜா ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறார். ஆண்டவரை எதிர்பார்க்கல, பார்க்கிறாரு, இப்படி ஒரு பிள்ளையா, ஞானத்தை தேடுற இப்படி ஒரு பிள்ளையா, நல்ல ஆட்சி பண்ணணும், நேரிய ஆட்சி பண்ணணும், மக்களை ஒழுங்கா திறம்பட ஆட்சி செய்யணும் என்று அவன் அறிவை கேட்கிற, ஞானத்தை கேட்கிறான். கடவுள் பாருங்க பார்ப்போம், சாலமோன் நீ நீண்ட ஆயுளை கேட்கல, செல்வத்தை கேட்கல, வீரத்தை கேட்கல, ஞானத்தை கேட்ட. அதனால் என்ன பண்றேன், நீ கேட்காத இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும்னு சொல்ல பண்றாரு. சாலமோனுக்கு செல்வத்தை கொடுக்கிறாரு, வீரத்தலத்தை கொடுக்கிறாரு, சேர்த்து கொடுக்கிறார். சொல்களே, நாம் எதனை தேடுகிறோமோ அதனை வைத்து மற்ற அனைத்து நம்ம வந்து சேரும். எனவே ஞானத்தை தேடுவோம். இன்றைய தியானம் தான். இப்படியே பாருங்க, பவுல் புதிய ஏற்பாட்டை சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தேடுகிறோம் சொல்றார். ஏனென்றால் ஞானம் ஈக்குவல் டு இயேசு. ஞானத்தின் இருப்பிடம் இயேசு, ஞானத்தின் ஊற்று இயேசு, ஞானத்தின் மொத்த உருவம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு 2ஆம் வருஷம் பார்க்க இன்னைக்கு சீடர்கள்லாம் வர்றாங்க, தாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்னலாம் செஞ்சோம் அனைத்தையும் இயேசுவின் காதல போடுறாங்க பாருங்க. இங்க ஏன்னு சொன்னா, தாங்கள் செய்தவை ஞானத்திற்குரிய காரியமா, தாங்கள் செய்தவை கற்பித்தவை அனைத்தும் அந்த ஞானமாக இயேசப்பாவுக்கு ஏற்புடைய காரியமா. என்னால் இயேசு ஆண்டவர் ஞானத்தின் மொத்த உருவம் இல்லையா, ஞானத்தின் வடிவமாச்ச இயேசு. நீதிமொழிகள் யார் இருக்கும் பாருங்க பார்ப்போம். ஞானம், அதாவது இறையச்சம் ஞானத்தினுடைய தொடக்கம். கடவுளுக்கு பயந்து ஒவ்வொரு செயலையும் செய்வதுதான் ஞானத்தினுடைய முதல் படி. அப்போ தாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து வைக்கணும். ஆண்டவரே செஞ்சு நல்ல காரியமாக யோசிச்சு சொல்லுங்க, நான் ஒரு காரியம் நல்லதா நீங்க சொல்லுங்க என்று அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே வைத்து அவருடைய அனுமதி பெற்று அவருடைய ஆசை பெற்று அதை நிறைவேற்றுகிறவன் தான் ஞானி. திருத்தூதர் பாருங்க பார்ப்போம். திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவர்களுக்கு தெரிவித்தார்கள் சொல்றாங்க. ஏசப்பா நான் செஞ்சு நல்ல காரியமா ஞானமான காரியமா சொல்லுங்க. ஏசப்பா அனலைஸ் பண்றாரு. சரி, அப்படியெல்லாம் பண்ணீங்களா, சரி ரெஸ்ட், அவருக்கு ரெஸ்ட் எடுங்க போங்க. சர்களே, கடவுள் இயேசு ஆண்டவர் ஞானத்தின் ஊற்று, ஞானமே அவர் தான், ஞானத்தின் மொத்த உருவம் அவர் தான். எனவே நாம் இயேசப்பாவை தேடி, எப்படி சாலமோன் ஞானத்தை தேடினாரோ அதே போல ஞானத்தின் மொத்த உருவமான மொத்த வடிவமான ஆண்டவரை தேடணும். அவருக்கு பயந்து வாழ்வதுதான் ஞானத்துடைய முதல் தொடக்கம். சீடருங்க பண்ணாங்க பாருங்க பார்ப்போம். அவருக்கு பயந்து செஞ்ச அனைத்தையும் அவர் தான் சொன்னாங்க. அவருக்கு அவர் மதிப்பு கொடுத்தார்கள்.
ஆண்டவர் நம்ம அவர் ஆசை கொடுத்து இப்போ சரி ரெஸ்ட் எடுப்பாங்க, ஓய்வு எடுங்க என்று. அதே போல் நாம் என்ன வரணும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அனைத்து காரியங்களையும் நம்ம தான் ஞானி, நம்ம தான் அப்படி கிடையாது. கடவுளுடைய மடமை நம் ஞானத்தினுடைய ஞானத்தை விட பெருசு. பைபிள் சொல்லுகிறது. சொல்களே, நாம் அனைத்தையும் ஆண்டவர் பார்த்து எடுப்பது தான் ஞானத்தினுடைய தொடக்கம். சொல்களே, இன்னைக்கு ஒரு வசனம் பாருங்களேன். இன்னைக்கு ஞானம் பவளத்தை விட விலை மதிப்பு உள்ளது, உன் அரும் பொருள் எதுவும் அதற்கு நிகராகாது. ஞானம் ஈக்குவல் டு கடவுள் சொன்ன ஏசப்பா. ஏசப்பாக நிகர் யாரும் ஒன்றும் கிடையாது. எனவே அப்பேற்பட்ட ஞானத்தை தேடுவான். அப்படி அந்த இயேசு ஆண்டவரை, அந்த ஞானத்தின் திருவுருவை நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் நாம் தான் ஆசீர் மொத்த வருவோம். ஆசை.